விஜய் வருகையால் தமிழக மக்களின் ஓட்டு 4 பங்காக பிரிந்துள்ள நிலையில் ஆட்சி அமைக்க தேவையான 118 தொகுதி மெஜாரிட்டி எந்த கட்சிக்கும் கிடைக்காவிட்டால் ஆட்சி அமைக்கப் போவது யார் என்ற கேள்விக்கு பதில் தேடும் முயற்சியில் மத்தியில் ஆளும் பாஜக இப்போதிலிருந்தே ஈடுபட்டு வருவதாக ஒரு தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் கடந்த ஏப்ரல் 23ஆம் தேதி நடந்து முடிந்துள்ளது. வரும் மே 4ஆம் தேதி ஆட்சியை பிடிக்கப் போவது யார் என்ற தீர்ப்பு வரவிருக்கும் நிலையில் ஆட்சி அமைக்க தேவையான 118 இடங்களை எந்த ஒரு கூட்டணியும் எளிதாக பிடித்துவிட முடியாது என்ற ஒரு கருத்து நிலவுகிறது. ஒருவேளை மெஜாரிட்டிக்கு தேவையான இடங்கள் கிடைக்காத பட்சத்தில் சிறிய கட்சிகள் மற்றும் புதிய கட்சிகளின் ஆதரவு ஆட்சி அமைக்க மிக முக்கியமானதாக மாறும். இந்த ஒஸ்ட் கேஸ் சினாரியோ எனப்படும் இக்கட்டான சூழலை முன்கூட்டியே கணித்துள்ள பாஜக தலைமை விஜயின் தமிழக வெற்றி கழகத்துடன் ரகசிய பேச்சுவார்த்தையை தொடங்கியுள்ளதாக அரசியல் வட்டாரங்களில் செய்திகள் கசிந்துள்ளன. திமுகவை தவிர்க்கும் தாவேக தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை அதன் கொள்கை பிரகடனம் மற்றும் பொதுக்கூட்ட பேச்சுக்கள் பெரும்பாலும் திராவிட மாடல் ஆட்சிக்கு எதிராகவும் குடும்ப அரசியலுக்கு எதிராகவும் அமைந்துள்ளது. இதனால் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு ஒருவேளை ஆதரவு தேவைப்பட்டால் கூட விஜய் தனது அரசியல் நிலைப்பாட்டிலிருந்து பின்வாங்கி திமுகவுடன் கூட்டணி வைக்க வாய்ப்புகள் மிக குறைவு என்றே சொல்லப்படுகிறது. திமுக கூட்டணியை தவிர்ப்பது என்பது விஜயின் அரசியல் எதிர்காலத்திற்கு மாற்று அரசியல் என்ற பிம்பத்தை தக்க வைக்க உதவும். இந்த சூழலை தான் தேசிய ஜனநாயக கூட்டணி அதாவது என்டிஏ தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள திட்டமிடுகிறது. மத்தியில் ஆட்சியில் இருக்கும் பாஜக தமிழகத்தில் வலுவாக காலொன்று துடித்துக் கொண்டிருக்கிறது. அதிமுக கூட்டணி பெரும்பான்மை பெறாத பட்சத்தில் விஜயின் செல்வாக்கை ஒரு பாலமாக பயன்படுத்த பாஜக விரும்புவதாக தெரிகிறது. தமிழ்நாடு நலன், ஊழலற்ற நிர்வாகம் போன்ற பொதுவான புள்ளிகளை முன்வைத்து தாவேகாவின் ஆதரவை பெற பாஜக மேலிடம் காய்களை நகர்த்தி வருகிறது. அரசியல் நோக்கர்களின் கருத்துப்படி பாஜகவின் முக்கிய தலைவர்கள் ஏற்கனவே தாவேகாவின் முக்கிய நிர்வாகிகளுடன் தொடர்பில் இருப்பதாகவும் தேர்தல் முடிவுகள் சாதகமாக வராத பட்சத்தில் பரஸ்பர ஆதரவு குறித்த முதற்கட்ட பேச்சுவார்த்தைகள் நடந்து முடிந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. விஜய் தனது கட்சியினரிடம் யாரோடும் சமரசமில்லை என்று கூறி வந்தாலும் தேர்தல் முடிவுகள் ஒருவேளை இக்கட்டான நிலையை உருவாக்கினால் மாநிலத்தின் ஸ்திரத்தன்மை கருதி ஏதோ ஒரு முடிவை எடுக்க வேண்டிய கட்டாயத்திற்கு அவர் தள்ளப்படுவார். திமுக எதிர்ப்பு என்ற ஒற்றை புள்ளியில் தாவேக, அதிமுக மற்றும் பாஜக இணைய வாய்ப்புகள் அதிகம் இருப்பினும் பாஜகவுடன் இணைவது சிறுபான்மையினர் மற்றும் மதசார்பற்ற வாக்காளர்களின் அதிருப்தியை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் விஜய் மிகவும் கவனமாகவே காய்களை நகர்த்தி வருகிறார்.